தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். வணக்கம். செய்திச் சுருக்கம். திருப்பரங்குன்றம் வழக்கில் நாளை தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற உத்தரவிட வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் ராம ரவிக்குமார் மனு செய்தார். அனுமதித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை கோவில் நிர்வாகம் ஏற்ற உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இம்மனுக்களை நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்து வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நாளை நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க உள்ளனர். அமித்ஷா விஜய் போனில் வாழ்த்து, மகிழ்ச்சியில் திளைத்த கனிமொழி. திமுக பாஜ தவேக வட்டாரத்தில் பரபரப்பு. மேடைக்கு மேடை திமுகவை கிழி கிழி என கிழித்து வருகிறார் தவேக தலைவர் விஜய். திமுகவுக்கும் தவேகவுக்கும் தான் போட்டி எனவும் தொடர்ந்து கூறி வருகிறார். அவரது பேச்சுக்கள் திமுகவினரை உசுப்பி வரும் நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி இன்று 58வது பிறந்த நாளை கொண்டாடினார். காலையில் மெரினா கடற்கரைக்கு சென்ற அவர் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிறகு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கனிமொழி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். திமுக மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் காலையிலிருந்தே கனிமொழி வீட்டிற்கே சென்று வாழ்த்து தெரிவித்தனர். பலர் தொலைபேசி வாயிலாகவும் வாழ்த்து கூறினர். ஒரு டெலிபோன் கால் வந்ததும் கனிமொழி உற்சாகத்துடன் பேசினார். வாழ்த்து சொன்ன அந்த நபருக்கு கனிமொழி சிரித்தபடி நன்றி சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, தவேக தலைவர் விஜய் தான். விஜய் தொலைபேசியில் அழைத்து கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியது இரு கட்சியினர் மத்தியிலும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கனிமொழிக்கு போனில் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் அமித்ஷா மற்றும் விஜய் கனிமொழிக்கு போன் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழிக்கு அமித்ஷாவும் விஜயும் வாழ்த்து கூறியதில் எந்த அரசியலும் இல்லை, நட்பின் அடிப்படையில் அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள் என திமுக நிர்வாகிகள் கூறினர். மோடி நல்லவர், நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் பயணித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுடனான இந்தியாவின் எண்ணெய் வர்த்தகம் குறித்து வெளிப்படையாக பேசினார். மோடி மிக நல்லவர், நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவருக்கு தெரியும். என்னை மகிழ்ச்சியடைய செய்வது முக்கியம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் எனக்கு உடன்பாடில்லை என்பது அவருக்கு தெரியும். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விலையை விட இந்தியா மீதான வரிகளை எங்களால் உயர்த்த முடியும் என டிரம்ப் கூறினார். Modi's a very good man. Yes. He's a good guy. He knew I was not happy, and it was important to make me happy. They do trade. Yep. And we can raise tariffs on them very quickly, and it would be people are very afraid bad of for them. All of that to say, you told me you weren't very thrilled. And I'll tell you something, the Russian economy is lousy, but what's really lousy is the Venezuelan economy. The Venezuelan economy is, I think, the worst economy I've ever seen. அதாவது அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று இந்தியா தனது கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர் மறைமுகமாக தெரிவித்தார். டிரம்புடன் இருந்த செனட்டர் லின்சே கிரஹாம் கூறுகையில், அமெரிக்கா ஏற்கனவே விதித்துள்ள 25% சுங்கவரி காரணமாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெயை 38% வரை குறைத்துள்ளதாக தெரிவித்தார். So you put a 25% tariff on India for buying Russian oil. I was at the Indian ambassador's house about a month ago, and all he wanted to talk about is how they're buying less Russian oil. Would you tell the president to relieve the tariff? This stuff works. So I'm hoping we'll bring the bill up, and it's from 0 to 500. He picks the number. Nobody else does. But if you're buying cheap Russian oil, keeping Putin's war machine going, we're trying to give the president the ability to make that a hard choice. இந்திய தூதர் தன்னை சந்தித்து வரிகளை குறைக்க கோரியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கெடுபிடிகளுக்கு பின்னால் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான மோதலே பிரதான காரணமாக உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க ட்ரம்ப் விரும்புகிறார்.
ரஷ்யாவுக்கு அதிக வருமானம் தரும் எண்ணெய் விற்பனையை இந்தியா நிறுத்தினால் புதின் பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்பது டிரம்பின் கணக்கு. கடந்த காலங்களில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஒரு நாளைக்கு 20 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் வாங்கியது. ஆனால் அமெரிக்கா அழுத்தத்தால் 2025 டிசம்பர் நிலவரப்படி இது 12 லட்சம் பீப்பாய்களாக குறைந்துள்ளது. டிரம்ப் மோடியை புகழ்ந்தாலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கிற கொள்கையில் உறுதியாக உள்ளார். ரஷ்யாவுடனான உறவை இந்தியா முழுமையாக துண்டிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தற்போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிலையில் டிரம்பின் இந்த எச்சரிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாதுகாப்பு வளையத்தை தாண்டி கூட்டத்திற்குள் புகுந்த அமித்ஷா, அதிகாரிகள் அதிர்ச்சி, மக்கள் மகிழ்ச்சி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தார். நைனா நாகேந்திரன் நடத்திய தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவில் அமித்ஷா ஆவேச உரையாற்றினார். அதன் பிறகு திருச்சிக்கு சென்று நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார். இன்று காலை திருவாணிக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார். வடக்கு வாசல் வழியாக கோயில் உள்ளே செல்ல அமித்ஷா வந்ததும் அங்கு திரண்டிருந்த பாரதிய ஜனதாவினரும் பொதுமக்களும் பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம் என முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தனர். அவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையசைத்த அமித்ஷா முதலில் பாரதிய ஜனதாவினருடன் கைகுலுக்கினார். அப்போது பொதுமக்கள் அமித்ஷாவை பார்த்து தொடர்ந்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டே இருந்தனர். அதை பார்த்த அமித்ஷா பாதுகாப்பு வளையத்தை மீறி மக்கள் திரண்டிருந்த இடத்துக்கே சென்றார். சிலருடன் கைகுலுக்கி உற்சாகப்படுத்தினார். பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அமித்ஷா சென்று மக்களோடு மக்களாக ஐக்கியமானதை பார்த்ததும் பாதுகாப்பு அதிகாரிகள் சற்றே அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் சுதாரித்துக் கொண்டு அவரை சுற்றிச் சூழ்ந்து உரிய பாதுகாப்பை அளித்தனர். பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அமித்ஷா சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அமித்ஷாவுடன் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மெக்வால், முருகன், முரளிதர் மோகோல் ஆகியோரும் சாமி தரிசனம் செய்தனர். அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருச்சி நகரம் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஓடும் ரயில் மீது பாட்டில் வீச்சு, அடுத்தடுத்து சரிந்த பயணிகள். சென்னையில் அதிர்ச்சி சம்பவம். அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி மின்சார ரயில் வந்தது. வியாசார்பாடி அருகே வந்தபோது மர்ம நபர்கள் ரயில் மீது பாட்டில்களை வீசினர். இதில் ரயிலில் பயணம் செய்த 3 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். அவர்களுக்கு தலை மற்றும் கையில் பாட்டில் கிழித்து காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ரயில்வே போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் மருத்துவ குழுவினர் தயாராக இருந்தனர். காயமடைந்த பயணிகளுக்கு அங்கே முதலுதவி அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். பாட்டில் வீசப்பட்ட பகுதியில் போலீசார் ஆய்வு நடத்தினர். அருகே உள்ள சிசிடிவி பதிவுகளை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் அருகே நடந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. வடமாநில இளைஞர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். இப்போது ஓடும் ரயில் மீது அடையாளம் தெரியாத ஆசாமிகள் பாட்டில் வீசி இருப்பது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. நானே பதவி போன கடுப்புல இருக்கேன். அவைத் தலைவரை அடித்து உதைத்த எம்எல்ஏ. பொங்கல் விழாவில் மக்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றிய திமுக சார்பில் வடமதுரை கிராமத்தில் சமத்துவ பொங்கல் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ TJ கோவிந்தராஜன் பங்கேற்றனர். விழாவையொட்டி கோலப்போட்டி நடைபெற்றது. சிறந்த கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு ரமேஷ்ராஜ், TJ கோவிந்தராஜன் ஆகியோர் பரிசுத் தொகை மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். பொங்கல் விழாவை கொண்டாடிவிட்டு திமுகவினர் வாகனங்கள் நிறுத்தியிருந்த இடத்தை நோக்கி நடந்தனர். அப்போது எல்லாபுரம் ஒன்றிய அவைத்தலைவர் முனிவேல் ஒன்றிய செயலாளர் சக்திவேலிடம் பேசிக்கொண்டே நடந்தார்.
நான் தான் ஒன்றிய அவைத்தலைவர், பொங்கல் விழா பற்றி எனக்கு ஏன் முன்கூட்டியே தகவல் சொல்லவில்லை என சக்திவேலிடம் முனிவேல் கோபத்துடன் கேட்டுள்ளார். உடனே சக்திவேல் பக்கத்தில் நடந்து வந்த எம்எல்ஏ கோவிந்தராஜின் காதில் விஷயத்தை போட்டுவிட அவர் ஆவேசமானார். எம்எல்ஏ கோவிந்தராஜன் ஆவேசத்துடன் பாய்ந்து சென்று ஒன்றிய அவைத்தலைவர் முனிவேலை சரமாரியாக தாக்கினார். இதனால் திமுகவினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். பொங்கல் விழா தந்த சந்தோஷம் அனைவர் முகங்களிலும் காணாமல் போயிருந்தது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் மூத்த தலைவர்தான் அவைத் தலைவராக நியமிக்கப்படுவது வழக்கம். முக்கியமான கட்சி கூட்டங்களை தலைமை வகித்து நடத்துவது அவைத் தலைவர்தான். அந்த அவைத் தலைவரையே பொதுமக்கள் முன்னிலையில் எம்எல்ஏ அடித்து உதைத்த சம்பவம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த விவகாரம் திமுக தலைமை கவனத்திற்கு போயிருக்கிறது. இருவரையும் அழைத்து கட்சி தலைமை விசாரிக்கும் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்தன. 6 மாதங்களுக்கு முன்பு வரை எம்எல்ஏ கோவிந்தராஜன் தான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்தார். சட்டசபை தேர்தலில் வேகமாக செயல்படும் நிர்வாகி வேண்டும் என நினைத்து கோவிந்தராஜனின் மாவட்ட செயலாளர் பதவியையே திமுக தலைமை பறித்தது. ஒன்றிய செயலாளராக இருந்த ரமேஷ்ராஜ் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் எம்எல்ஏ கோவிந்தராஜன் அதிருப்தியில் இருந்துள்ளார். ஆனாலும் மனம் தளராமல் இந்த முறையும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சீட் பெற்றுவிட வேண்டும் என முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். கிடைக்குமா கிடைக்காதா என உறுதியாக தெரியாத நிலையில் டென்ஷனில் இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் அவைத்தலைவர் முனிவேல் கேட்ட கேள்வியால் டென்ஷன் ஆகி அடித்து உதைத்துள்ளார் என திருவள்ளூர் மாவட்ட திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. எங்களை கொஞ்சம் கூட மதிக்கலையே, சத்துணவு ஊழியர் சங்கம் ஆவேசம். ஆசிரியர்கள் போராட்டமும் தொடருது. ஓய்வூதியம் குறித்த முதல்வரின் அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வகையில் உள்ளது என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சட்டசபை தேர்தலின் போது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தொகுப்பூதிய முறையில் இருந்து வரையறுக்கப்பட்ட ஊதியத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்றனர். ஓய்வூதியமாக மாதம் 6,750 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதை அவருக்கு நினைவூட்டும் வகையில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒட்டி முதல்வர் வெளியிட்ட அறிவிப்பிலும் எங்களது கோரிக்கை தொடர்பான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வகையில் முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்புடன் இணைந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களும் போராடி வருகிறோம். ஆனால் எங்களது கோரிக்கையை ஒரு பொருட்டாக கருதாமல் ஒரு பக்க சார்புடன் முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதைப் போல எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் அறிவிப்பு வெளியிட வேண்டும். இல்லையெனில் போராட்டங்களில் ஈடுபடுவோம். வரும் 7ஆம் தேதி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டமும் பிப்ரவரி 2 முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் வேலைநிறுத்தம் இன்னும் தொடர்கிறது. அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கின்றனர். தமிழகத்தில் 60,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 2006 ஜூன் மாதத்துக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு ஊதிய விகிதம் உள்ளது. இந்த வேறுபாட்டை களைந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டுமென தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். எங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அரசு ஏமாற்றுகிறது. இதுவரை எங்களிடம் யாரும் பேச்சு நடத்தவில்லை. அரசு தொடர்ந்து பிடிவாதம் பிடித்தால் நாங்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோம் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது.